விநாயகர் இல்லாம தமிழ்நாட்டில் எங்கேயுமே எந்த ஊரும் கிடையாதுன்னு சொல்லலாம். தமிழகத்துல எல்லா ஊர்களிலும், எல்லா தெருவுகளிலும், எல்லா அரச மரங்களிலும், எல்லா பெரிய கோயிலா இருந்தாலும் சரி, சிறிய கோயிலா இருந்தாலும் சரி, அத்தனை கோயில்களையும் முன்னாடி இருப்பது விநாயகர் தான். அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர். அப்படிப்பட்ட விநாயகர் ஒரு பெண் உருவம் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது ஆச்சரியப்பட வைக்கிறது. பெண் உருவத்தில் தமிழகத்தில் கோவில்கள் கிடையாது. அதே மாதிரி அவர் பெண் உருவத்தில் வைத்து யாரும் வணங்குவதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி பெண் உருவத்தை பற்றி பேசலாம் அப்படின்னா, தமிழகத்தில் 2 கோயில்களில் அவருடைய பெண் உருவத்தை பார்க்க முடியும். அது எந்த கோயில், ஏன் பெண் உருவம் எடுத்தார் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்க முடியும். கீழே லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர் தான் ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் இப்படி பெண் உருவத்திலும் நாம் வணங்குவதை இந்த உலகம் தெரியும். இன்னைக்கு ஏன் பெண் உருவம் எடுத்தார், அவர் எந்த கோயில்களில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். விநாயகர் அப்படின்னு எல்லோருக்கும் யானை முகத்துடன் தொந்தி வயிறுடன் தான் தெரியும். அவர் ஒரு ஆண் மகனாக தான் தெரியும். அவர் திருமணமே ஆகலை. தன்னுடைய அம்மா மாதிரி பெண் வேணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் அவர் திருமணமே செய்து கொண்டார். திருமணமே செய்து கொள்ளாமல் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்பப்படுது. இப்படி இருக்கிற அவரை ஒரு பெண் உருவத்தில் பார்த்தா எப்படி இருக்கும்? பெண் உருவத்தில அது விநாயகரா அப்படின்னு பார்த்தா தமிழகத்தில் அதுக்கான வழிபாடு கிடையாது, அதுக்கான உருவமும் கிடையாது, எங்குமே கிடையாது. போட்டோவோட பார்க்க முடியாது. விநாயகர் பெண் உருவத்திலான்னு. ஆனால் வட மாநிலங்களில் பெண்ணாக நினைத்து அவரை வணங்குவது உண்டு. இங்க தமிழகத்தில் எங்கேயும் தேடி பார்த்தாலும் எங்கேயுமே இல்லை. தமிழகத்தில் 2 இடங்களில் அவருடைய பெண் உருவத்தை பார்க்க முடியும். ஒன்று, மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு சிற்பம் பெண் உருவத்தில் அவரை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் தானுமலையான் கோயில் இருக்கு பார்த்தீங்களா? அந்த தானுமலையான் கோயிலில் அவருடைய சிலை இருக்கிறது. அந்த சிலைக்கு கணேசினி அப்படிங்கிற பேரில் அங்கே அருள் பளித்துக் கொண்டிருக்கிறார். சரி, எதுக்கு இவர் பெண் உருவம் எடுத்தார் அப்படின்னா, அவருக்கு பெண் உருவம் எடுத்ததுக்கான எந்த விஷயங்களும் இதுவரைக்கும் புரியாத புதிராகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதனால தானே தமிழகத்தில் எங்கேயுமே அவருக்கு கோயில்களும் இல்லாமல் வழிபாட்டு தலமும் இல்லாமல் இருக்கு. வழிபாட்டு தலம் இல்லாதனால அவருடைய வரலாறு என்ன, அந்த பெண் உருவம் எடுத்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியாம போச்சுன்னு சொல்லலாம். இந்த 2 இடங்களில் இருக்கும் அந்த விநாயகர்னால இன்னைக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. விநாயகர் பெண் உருவம் எடுத்தது அவருடைய அம்மா, அதாவது விநாயகருடைய அம்மா பார்வதி தேவி தான் அந்த பெண் உருவம் அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்றாங்க. அவங்க சொல்ற காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒரு முறை சிறு வயதில் விநாயகர் கேட்கிறாரா அம்மாட்ட, ஏமா என்னை மட்டும் இப்படி படைத்தீர்கள் என்னுடைய உருவத்தை அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு அவங்க ஊட்டி விட்ட சோறை சாப்பிட மாட்டேன்ட்டாராம். உடனே பார்வதி அம்மா எப்படியாச்சும் தன் பிள்ளைய சாப்பிட வைக்கணுமே அப்படின்ட்டு, இந்த உருவம் அவ்வளோ கேவலமானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தானும் அந்த உருவை எடுத்துக்கிட்டு அந்த விநாயகருக்கு சாப்பாடு ஊட்டினாராங்களாம். அதனால அது நினைவாக இவங்க இந்த இடத்துல விநாயகர் பெண் விநாயகர் வேஷத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்றாங்க. இன்னொரு சாரா என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க, இவர் பெண் உருவத்தில் இருக்கிறது விநாயகி. அந்த விநாயகி யாருன்னாக்க விநாயகருடைய மனைவி அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு சாரார் என்னன்னாக்க, இல்லைங்க, விநாயகருடைய மனைவி கிடையாது, பார்வதி அம்மாவும் கிடையாது, விநாயகர் தான் இவரை எல்லாத்துக்கும் பொதுவானவர், ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் நாம் பொதுவானவை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக அந்த பெண் உருவம் எடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் சொல்லியிருக்காங்க. அப்ப மொத்தம் விநாயகருடைய இந்த பெண் உருவம் அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயில்களில் இந்த சிலைகள் இருப்பதை பல பேர் ஆச்சரியத்தோட பார்த்து போய்க்கிருக்காங்க. ஏன்னா பல பேருக்கு தெரியவே தெரியாது விநாயகர் பெண் உருவத்தில் இருக்காரா அப்படிங்கிற விஷயம் தெரியாது. அதனால மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயிலை பார்க்குறவங்களும் அதிசயமா பார்த்துட்டு போறாங்க, என்ன இது விநாயகர் பெண் உருவத்தில் இருக்காரு அப்படின்ட்டு. அதே மாதிரி சுசீந்திர வரவங்களும் அங்கே இருக்கிற அந்த கணேசினியை பார்த்துட்டு இன்னும் பெண் உருவத்தில் விநாயகர் இருக்காரு அப்படின்ட்டு. இன்னும் சில பேர் அதை சரியாக பார்க்கவே இல்லை. கோயிலுக்குள்ளே போன உடனே அங்கே மூலவரில் இருக்கிற சாமியை கும்பிட்டு அங்கே என்ன இருக்குது எதுக்குன்னு பார்க்காம பல பேர் கடந்து வந்துடுவாங்க. இனிமேலாச்சும் நீங்கள் உள்ளே போகிறவங்க அந்த மீனாட்சி கோயிலாக இருந்தாலும் சரி, அந்த சுசீந்திரத்தில் இருக்கிற தானுமலையான் கோயிலாக இருந்தாலும் சரி, போகிறவங்க இனிமேல் அந்த பெண் உருவத்தில் இருக்கும் விநாயகர் எங்கே இருக்கான்னு சொல்லி பாருங்க. ஏன்னா இது காண கிடைக்காத காட்சி. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த சிலையை அந்த கோயிலில் வடிச்சிருக்காங்க.
நம்மளுக்கு வழிபாடு தலங்கள் இல்லை, ஆனால் வழிபாட்டு முறையும் கிடையாது பெண் உருவத்தில் இருக்கிற விநாயகரை. ஆனாலும் அந்த சிலைகளை வந்து வடித்திருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு புரியாத ஒரு காரணம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெண் உருவம் எடுத்ததுக்கான ஒரு காரணம் வந்து வியப்பாக இருக்கிறத விட புரியாத ஒரு காரணமாகவே இன்னைக்கு நின்று